இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக்கோட 48 வோல்ட் பேட்டரியை நம்ம வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். என்னடா கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து பேட்டரி உள்ளே வந்து தண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த ப்ளக்லாம் பாருங்கள், ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும், ஃபங்கஸ். சரிங்களா? இப்போ இந்த பேட்டரி நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். இது என்ன வோல்ட்டு அப்படின்றது நமக்கு தெரியும். நான் என்ன ஏஹெச்ன்றது தெரியல. ஸோ எங்கேயுமே மென்ஷனும் பண்ணலை. மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது பின்னாடி வந்து அலைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். வெல்கம் பேக் டு டெக்னிக்கல் டெக் சேனல். என்னோட நேம் சாய். தொடர்ந்து இந்த வீடியோவில் பேட்டரி எப்படி டிசமண்டல் பண்ணுறது, உள்ளே எத்தனை பேரல் போட்டிருக்காங்க, எத்தனை சீரீஸில் பேட்டரி இருக்குது அப்படின்றத நான் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த பேட்டரி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் பேட்டரி தான் இதுவும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 48 வோல்ட்டு 24 ஏஹெச்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், 24 ஏஹெச் இங்கே இருப்பாங்க, 24 ஏஹெச். ஸோ இந்த பேட்டரி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் ஏன்டா பாக்ஸை வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேட்டரி வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி பட்டு பேட்டரி வந்து ப்ரெஸ்மெண்டிக் பேட்டரி பல்ஜாக இருந்துச்சு. ஸோ வந்து பல்ஜான பேட்டரி வந்து இதில் வைக்க முடியாது கண்டிப்பாக. ஸோ இதுதான் அந்த பாக்ஸோட உள்ள இன்னர் சைடு. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நல்லா தெரியுதுங்களா? ஸோ இதுதான், இதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அந்த ரெடி பண்ண ஃபோட்டோஸ் இதெல்லாம் நான் வந்து சைட்டில் காட்டுறேன், பாருங்கள். ஸோ இந்த பேட்டரி நம்ம இப்போ வந்து பிரிக்கலாம். பிரித்து நம்ம என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அது என்ன வோல்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த 48 வோல்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, செக் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், என்னென்னா 38, 40, 45. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸாக காமிக்க மாட்டேங்குது சார்ஜிங்காக. ஸோ 46 வரையும் காமிக்குது. ஸோ நம்ம என்னன்னு பிரித்து பார்த்துடலாம். கஸ்டமர் என்ன சொன்னாங்க, பேட்ரி வண்டி ரன் ஆகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வோல்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தா வோல்ட் இருக்குது, ஆனால் பேலன்ஸாக காட்ட மாட்டேங்குது வோல்ட்டு. ஸோ அன்பேலன்ஸ்டாக இருக்குது. என்ன தான் இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணால் தெரிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். கீழே மேலே சைடில் ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூ நம்ம ரிமூவ் பண்ணால் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபேஸ் காமிக்கலாம், பட் ஃபேஸ் காமிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எப்படியும் அந்த டேரெக்டாக வந்து மீட் பண்ணி தான் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த 2 ஸ்க்ரூவை நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம், எடுத்துடுறேன். ஓகேவா, 2 ஸ்க்ரூ எடுத்தாச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னும் 2 ஸ்க்ரூ இருந்துச்சு பார்த்தோம். அதை வச்சுருக்கீங்க, இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்க்ரூ சின்னதாக இருக்குது. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், பிரித்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஒயர் உள்ள புஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே புஷ் பண்ணால் போவாங்க. ஸோ உள்ளதாச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ள இப்படி தான் இருக்குது. இந்த பேட்ரி ஓப்பன் பண்ணியாச்சு. பேட்ரி உள்ளே என்ன இருக்குன்னா இப்படி தான் இருக்குது கண்டிஷனு. ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கணும். வந்து நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே கீழே சாய்ச்சி பார்க்கலாம். சாய்ச்சி வந்துடுச்சுன்னா ஓகே. ஸோ எதுவும் மிஸ்டேக்காக ஆகிடக்கூடாது. இந்த பேட்ரி விஷயத்தில் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம மேக் பண்ணுறத விட ரீஒர்க் பண்ணும்போது ரொம்ப டேஞ்சர் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி.
நிறைய பேட்டரி அதில் பார்த்தாச்சு. ரீஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் ப்ராப்ளம் அதிகம் தான். ஸோ அதனால தான் பேட்ரி யாரும் எடுத்து ரீஒர்க்கும் பண்ணி தர மாட்டாங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஸோ உங்கள் பழைய பேட்ரி நீங்கள் உங்கள் செலவை வந்து கம்மி பண்ண பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு செலவு தான் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ புது பேட்டரியை வாங்கிக்கலான்றாங்க. நம்ம இதை ரெடி பண்ணலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சேஃபான ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம அப்படியே வச்சுலாம் அங்கே அதாவது நம்ம இருக்கிற பிளேஸ்லேயே ஓப்பன் பிளேஸ்க்கு கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பிரித்தாச்சு. கீழே சாய்ச்சி பார்ப்போம். பேட்ரி கீழே வரணும், வெளியே வரணும். நல்ல வெயிட்டாக இருக்குது. ஒரே கையில் ஒன்றும் பண்ண முடியல, வெளியே வரல. ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி. இப்போ நான் சாய்ச்சவருமே இதேமாரி உள்ளேயும் தண்ணி இருக்கும், தெரியுதா? இப்போ பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியும். ஓகேங்களா? அந்த பிளாக் ஒயர் பக்கத்தில் டாட்டா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சுத்தியல் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு பேட்ரி வெளியில் வராது கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். சுத்தியில் வந்து அந்த பேட்ரியோட அந்த பாக்ஸோட எட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு தட்டோம்னா ஒவ்வொரு இடமா தட்டிகிட்டே இருக்கணும். அப்படி தட்டும் போது உங்களுக்கு வந்து பாக்ஸ் மட்டும் பின்னாடி போயிடும், பேட்ரி வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் நான் பேட்டரியை வெளியே எடுத்தேன். பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். இதை தவிர நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் திருப்பிலையோ இல்லை வேறு ஏதாவது இரும்பு பொருளோ உள்ளே கொடுத்து பேட்டரியை வெளியே இழுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய டேஞ்சரில் போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. இப்படி தான் எடுக்கணும் பேட்டரியை. ஸோ இப்படியும் எடுக்க வரலைன்னா நீங்கள் பாக்ஸை வந்து கட் பண்ணணும். அதுவும் டேஞ்சர் தான். கட் பண்ணும்போது கட்டிங் மிஷினை வச்சு அப்படி கட் பண்ணும்போது அதுவும் டேஞ்சர் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபான மெத்தடில் எப்படி எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கணும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதுதான் மக்களே பாக்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா ஈரம் தண்ணி தான் போயிடுது. ஸோ இது வந்து எடுத்து ரொம்ப கஷ்டம் சொல்லி வச்சு என்ன பண்ணலாம், பேட்டரி நம்ம பண்ணலாம். ஸோ இவங்க ஜெயிச்சலாம் உள்ளே எடுத்து பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோடய மைண்ட் தாட் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இது வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறவங்கள நம்ம ஒன்றும் சேர்ந்துடக்கூடாது. அவங்க வேணான்னா அவங்க வேணாம், அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இப்போது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் பேட்ரி நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை ஃபுல் டீட்டெயிலு இந்த வீடியோவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு பொருள் கொடுத்து சர்வீஸ் பண்ண சொல்கிறீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ ஆடரோடு சேர்ந்தது தான் சர்வீஸ் சார்ஜ். ஸோ நான் சர்வீஸ் சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு ஒரு திங்ஸ், ஒரு ப்ராடக்டில் பொருள் மாற்றி தரேன். அந்த பொருளோட விலை என்னவோ அதை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவோம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் பிளேடு வச்சு கிழித்தேன். ஓகேங்களா? பிளேடு வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், இந்த லாஸ்ட் வரை எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை இப்படி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, பேக்கிங் போது இதையே திரும்ப நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. இதுக்கு மேலே இதை போட்டு இதுக்கு மேலே இன்னொன்று போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தண்ணியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரிச்சுட்டு வெளியிலே வைக்கிறது தான் கொஞ்சம் நல்லது. ட்ரை பண்ணணும் பேட்டரியை. ட்ரை ஆகிற வரைக்கும் இதில் நம்ம கை வைக்க போகிறதில்ல.
இந்த பேட்டரியை ஃபுல்லாக டிசமெண்டல் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் 30 ஏஹெச். ஓகேங்களா, இதுதான் பேட்டரியோட வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு. இது எப்படி இந்த அளவுக்கு ஆகியிருக்குன்னு ஒரு கெஸ் கூட இல்லை. ஸோ இது வந்து ஓலா பைக்கு யூடியூப்பில் ஒருத்தர் கடலுக்குள்ளே இறக்குவார் பாருங்க, அந்த மாதிரி இறக்கியிருப்பாங்க போல இருக்குது. ஃபுல்லாகவே உப்பு. இது எல்லாமே உப்பா இல்லை லித்தியம் கண்டென்ட்டான்னு தெரியல, வெளியே வந்துடுச்சா என்னன்னு தெரியல. ஸோ க்ளீன் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சால்ட் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உட்டு இல்லை பிளாஸ்டிக் ஏதாவது எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஞ்சர். நீங்கள் தவறி ஏதாவது இரும்பு மாதிரி ஸ்டீல் ஏதாவது க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட் ஆகிடும். அப்புறம் நிலமா ரொம்ப மோசமாகிடும். ஓகே, இப்போ நம்மள்ட்ட ப்ரெஷ் இருக்குது. ப்ரெஷ்ஷை வச்சு இதெல்லாம் தள்ளி விட்றேன். அப்படி என்ன தான் பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா பேட்ரியே ஒரு வேளை பல்ஜ் ஆகி வெளியே வந்துருச்சா, ஓ மை காட், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அந்த ரெட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுலாம், வேறு எதுலையும் டச் பண்ணாமல். ஓகேங்களா, இது சால்ட்ரிங் வச்சு எடுக்க முடியாது இந்த டைமுக்கு. இது ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். சால்ட்ரிங்லாம் வச்சு கூட ட்ரை பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஸோ இது கட் பண்ணி விட்டுறேன். எங்கே கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ப்ளஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிஎம்எஸில் இருக்கிற கனெக்ஷன், பேட்டரி மைனஸ், இதையும் நம்ம கட் பண்ணிவிட்டுலாம். கட் பண்ணிட்டோன்னா பேட்டரி நம்ம வெளியே வச்சு டிசமெண்டல் பண்ணிக்கலாம். அதர் திங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, பிஎம்எஸ் கனெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ அவ்வளோதான். ஸோ இதுதான் டாப்பு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஒயரும் எந்தெந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட் மைனஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம மைனஸ் வந்து ரிவர்ஸில் போவோம். B0 பார்த்திங்கன்னா B0ன்னு இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் மைனஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா B1 சரிங்களா, இது வந்து ப்ளஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். 16 சீரீஸில் 17ஆவதாக ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஒயர் இது தான். ஸோ இங்கே மைனஸு. ஸோ இது இங்கே மைனஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா, அப்படியே இருக்கும், கண்டினியூவாக இருக்கும். அதேமாதிரி மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அந்த மாதிரி இதில் தான் வருது உங்களுக்கு பேட்ரி.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு B16 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மைனஸ் பார்த்திங்கன்னா B0 இது ஒரு B0, இது வந்து இங்கே மைனஸு, ஃபஸ்ட்டு மைனஸு, இது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஓகேங்களா. இப்போ இது பிரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் என்னென்னா பிஎம்எஸில் தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, இந்த பிஎம்எஸில் தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேமேஜ். இங்கேருந்து தெரியுதா உங்களுக்கு, வெளியில் இது தெரியுதுங்களா, அந்த க்ரீன் கலர் ஒரு மாதிரி, அது வாட்டர் டேமேஜ். அதே மாதிரி இன்னர் சைடில், ஸோ உள்ளெலாம் தண்ணி போயிருக்கு, உள்ளெலாம் தண்ணி போய் நிறைய ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ பிஎம்எஸ் வந்து அவுட்புட் வெளியே எடுத்து கொடுக்குது, ஆனால் அதே சமயம் அது மால் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடும்போது 10 செகண்டுக்கு அப்புறம் சார்ஜ் ஆகிறது கட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம சார்ஜர்லேயே அந்த இண்டிகேஷன்லேயே தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு வீடியோ இருக்குது, பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிஎம்எஸ்ஸை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். பிஎம்எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேனா இந்த பேட்டரி நம்ம பேக் பண்ணிடலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எல்லாம் க்ளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு, தண்ணியெலாம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரைன் பண்ணிடுச்சு. ஸோ இதை வந்து பிஎம்எஸ் போட்டு செக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து டேப் போட்டு கவர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து பிஎம்எஸ்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணிட்டு இதில் இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஷார்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து எம்எஸ் ஷீட் வச்சுருக்கேன். இது வந்து பழைய இதில் வந்து எம்எஸ் ஷீட் கூட அவங்க வைக்கல, ஸோ ஆனால் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒயர் வந்து நம்ம புதுசாக போட்டிருக்கோம், அது ஒயர் ஒன்றோட ஒன்று இது பேட்டரி ஏற்படக்கூடாது. ஸோ அதுக்காக நான் போட்டிருக்கேன். இது சும்மா வெறும் இந்த டேப்பு நான் இப்போதைக்கு அடிச்சிருக்கேன், இதை எடுத்துருவேன். ஸோ எடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் கீழே இருக்க இந்த ஷீட்டை வச்சு. ஸோ இப்போ வந்து சார்ஜ் ஏறுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இண்டிகேஷன் தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகி ஆகுது இல்லையா, இது மாதிரி வந்து கண்டினியூவாக அந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பிஎம்எஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அந்த பிஎம்எஸில் பழைய பிஎம்எஸில் உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி பிளிங்க் ஆச்சு, அதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ சார்ஜ் ஆகலை, இப்போது சார்ஜ் ஆகுது. ஸோ ஒரு வழியாக நம்ம ஒர்க் முடிஞ்சு. இதில் பெருசாக நான் ஒன்றும் ரீஒர்க் பண்ணல, ஒவ்வொரு பேட்டரியும் தனித்தனியாக பூஸ்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணியிருக்கேன், வாட்டர்லாம் க்ளீன் பண்ணி விட்ருக்கேன். ஸோ இது வந்து பிஎம்எஸ். ஸோ அவ்வளோதான் மக்கள். இப்போ இதே நம்ம வந்து ஒரு 1 ஹவர் சார்ஜ் பண்ணுவோம். பேட்டரி டேமேஜ் செய்யணும்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் பேட்ரி செக் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து 51.8 வோல்ட்டுக்கிட்ட வருது. ஓகேவா, நான் 1 ஹவர் சார்ஜ் போட்டிருந்தேன். இதுவே வந்து 53, 54 வந்துச்சுன்னா ஓகே, அது உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபுல் சார்ஜ்லாம் பண்ண வேணாம். வந்து அவங்க கஸ்டமரை வந்து அவங்க சார்ஜரில் ஃபுல் சார்ஜ் பண்ணட்டும். ஏன்னா என்கிட்ட இருக்கிற சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 48 வோல்ட்டு 20 ஆம்ஸு. ஸோ 30 ஆம்ஸ் சார்ஜர் போட்டு தான் இதை சார்ஜ் பண்ணணும். இது செக்கிங்காக நான் வச்சுருக்கிறது. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு புதுசாக இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுக்குள்ளே வச்சு அந்த ஒர்க்கை பண்ணவே பண்ணாதீங்க. இப்போது நம்ம பாதிக்கிறதும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களையும் நம்ம பாதிப்புக்குள்ளாகக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு லைன் எடுத்துகிட்டு போய் ஒரு தனியாக யாருக்கும் இடையூறு இல்லாமல் இடத்துல உட்காந்து வேலையை பாருங்கள். சப்போஸ் ஃபயர் ஆனாலும் அது ஃபயர் ஆன பேட்டரி அப்படி தள்ளி விட்டுட்டு நீங்கள் எந்திரிச்சு தூரமாக வந்துடலாம். ஸோ அதுவே வந்து வீட்டுக்குள்ளே வச்சிங்க நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஃபயர் ஆச்சுன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கும் பிரச்சனையாக போய்டும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷமாக இந்த சேனல் இருக்குது. நான் எத்தனையோ விஷயம் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய வீடியோவால் பயனடைஞ்சது வந்து நிறைய பேர் இருக்கலாம். ஸோ ஆனால் இது வரைக்கும் என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆகலை. ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ பார்த்து